எங்க கிளம்பிட்டீங்களா? போலாமா? கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சா என்ன? எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் போனாலே பறக்க பறக்க தான் ஓடுறது. ஃப்ளைட்டை பிடிக்க போன மாதிரி. நைட்டு சீக்கிரம் தூங்குங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? 12 மணி வரைக்கும் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்குது. நீங்களும் தூங்குறதுல மற்றவங்களையும் தூங்க விடுறதில்ல. அப்புறம் விடிய காலம் விழுந்து கும்பகர்ண மாதிரி தூங்க வேண்டியது. வாங்க போகலாம். போய் டோக்கன் போடணும்ல, போய் வெயிட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். வெயிட் பண்ணால் மட்டும் எரிஞ்செறிஞ்சு விழுகிறிய. கொஞ்சம் சீக்கிரம் போனால் தானே வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம். டேய் என்னடி இப்போதானடி போயிட்டு வந்தோம், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டீங்கன்னா எப்படி? ஓயாம ஹாஸ்பிட்டலுக்கே போய்கிட்டு இருக்கோம். சலிப்பா இருக்குடி, ஒரு நாள் லீவ் விட்டுலாமே. விட்டுலாம் விட்டுலாம். எல்லாம் ஈஸியாக சொல்லுவீங்களே. குழந்தை பெற்றுக்கிறேன்னா சும்மா வரைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அது இதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வர வச்சிருவாங்க. அலையத்தான் வேணும். சும்மா வந்துடுமா பாப்பா. நான் உனானா இதை ஒன்று சொல்லிடுடி, வா போலாம். ஆமா, ஸ்வேதா எந்திரிச்சிட்டாளா? நான் உங்கள்கிட்ட கேட்போம்னு நினச்சேன், நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னும் எந்திரிக்கலையா அவ? இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளே. நைட்டும் சீக்கிரமே தூங்கிட்டான். அப்படி பார்த்தா நேரம் எந்திரிச்சிருக்கணும்ல. ஏன் எந்திரிக்கல? நான் போய் பார்த்துட்டு வர இருங்க. டே கார்த்தி, உன் தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு வந்து பாருடா. ஏத்த என்னாச்சு? ஸ்வேதா அங்க எந்திரிச்சிட்டால? முதல்ல அவளை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். என்னாச்சு? என்ன பண்ணாவ? என்னம்மா ஆச்சு? ஸ்வேதாக்கு என்ன, தூங்கிட்டு தானே இருக்கா? நான் வந்து பேசுனேன் அவள்கிட்ட. காஃபி இது குடிக்க மட்டுமா அடம் பிடிக்கிறாளா? நான் வந்து பேசுறேன், நீ போ. அது இல்லடா, காஃபி குடிக்கலனா வாடா வந்து நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருடா. நான் என்ன பண்ணுவோம்னே தெரியலையே. எல்லாம் என்னால் வந்தது. நான் பண்ண வேலை தான்டா அவள் இப்படி கிடக்குறா. என்னங்கத்த சொல்றீங்க? என்ன சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப ஸ்வேதா எங்க முதல்ல? இந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டாம்மா. நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. என் புள்ள வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே. என் புள்ள இப்போ படுத்த படுக்கையா எந்திரிக்க முடியாமல் கிடக்குறா. என்னம்மா சொல்றேன்? தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? அவளுக்கு ஏது தூக்குற மாத்திரை? எதுக்கு அவ சாப்பிட்டா? சும்மா சாதாரண விஷயத்துக்கு தூக்க மாத்திரை சாப்பிடுவாளா? எனக்கு தெரியலையேப்பா. ஐயோ, நான் என்ன பண்ணுறோம்னே எனக்கு தெரியலையே. காலைல போய் எழுப்பி பார்த்தப்பா அவன் எந்திரிக்கவே இல்லை. சரி, நல்லா அசந்து தூங்குது புள்ள, கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்போன்னு மறுபடியும் போனேன். தூங்கிட்டு இருந்தா. சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு இப்போ போனால் மறுபடியும் அப்படியே தூங்குறாப்பா. அப்புறந்தே பார்த்தா தெரியுது பெட்டுக்கு பக்கத்தில் தூக்க மாத்திரை இருந்திருக்கு. நைட்டு கூட நான் போனேனே, அப்போவாச்சும் பார்த்துருக்க கூடாதா? பார்க்காம விட்டுட்டேனேப்பா. இப்போ பாரு வந்து படுத்த படுக்கையாக கிடக்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் அப்பாவையும் வெளியில் போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவோம். வாப்பா, ஃபோன் பண்ணுறியா? சரி அத்தை, நீங்க ஒன்றும் இது பண்ணாதீங்க. கார்த்தி, நீங்க முதல்ல ஃபோன் பண்ணுங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏம்மா, காலையில எந்திரிக்கலைன்னா எங்கிட்ட வந்து சொல்ல மாட்டியாம்மா? 2 தடவை போய் எழுப்பியிருக்க. எந்திரிக்கலைன்னு எங்கள்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். அசால்ட்டா இருக்கிற. ஸோ என்ன பண்றேனே தெரியல. இப்போ அழுது என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ற. அவ மனம் உளைச்சல இருந்திருக்கா, தெரியுதா? சரி வாங்க முதல்ல. என் புள்ள வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேனே. பணம்னு கிடந்து என் புள்ள இந்த கிடக்குறா. எதுக்கு இப்படி பண்ணான்னு தெரில. பாவி மனுஷி. நான் இருக்கிறேன் குத்துக்கல்லு மாதிரி. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியவ இந்த படுத்து கிடக்குறா. வாப்பா வேமா. கார்த்தி, முதல்ல ஆட்டோக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம கூட்டி போயிடலாம். ஆம்புலன்ஸ்லாம் எதிர்பார்த்தா லேட் ஆகிடும். நம்ம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலே கூட்டி போயிடலாம். சரி சாதனா, ஃபோன் பண்றீங்க? இல்லை ராகுல், சித்தி ஏதோ தப்பாக பண்ணிட்டேன். தெரியாமல் இந்த பணத்து மேலே உள்ள ஆசையில் பண்ணிட்டப்பா. என்னை மன்னிச்சிருப்பா. உன் மேலே அவ்வளோ பாசம் கொட்டி தானப்பா வளர்த்தேன். அதுக்காகவாச்சும் இந்த சித்தியை மன்னிச்சு விடலாம்ல. இனிமேல் உன் கூடயே இருந்துக்கிறப்பா. இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ ஸ்வேதாவே கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு நான் எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன்ப்பா. அத்தை, என்னத்தை நீங்க வாட்டுக்கு அந்த ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டீங்க. அப்ப என்னோட கதி? என்னை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறீங்களா? நீ வேற சும்மா இருடி. அவனுக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லையா? இவ ஒருத்தி சும்மா இருவேங்கிட்டு. இவ பெரிய இவுக. நான் என்ன பெரிய ராச பரம்பரையாடி? வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்துறதுக்கு. இப்போ உள்ள சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்டி. இவ ஒருத்தி. அவனே இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கிறேன். இவன் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நிற்கிறா. நானே எப்படா இந்த வீட்டில் டேரா போடலாம்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேற சும்மா கிடக்க மாட்டியா? சும்மா இருடி என்கிட்ட. சித்தியா? யாரு? நீங்களா? சித்திக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இன்னொரு அம்மா. அது எங்கே உங்களுக்கு தெரிய போகுது? பணம் தானே உங்களுக்கு இல்லாமே. மறுபடியும் சித்திங்கிற வார்த்தையை சொல்லி கொச்சப்பட்டாதீங்க. ஒவ்வொருத்தர போய் பாருங்க, சித்தினா எப்படி இருப்பாங்கன்னு. அம்மாவுக்கு ஒரு படி மேலே வச்சு தாங்குவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே வேஷம். சித்தின்னு வேற சொல்லிக்கிறீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுற வேலையை பாருங்க. நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் பத்திரம்லாம் கொண்டாந்து தரல. கொண்டாந்து தர்ற மாதிரி இருக்கீங்களா, இல்லை போலீஸ்க்கு போன் போடவா? இல்லைப்பா, நான் போய் உங்ககிட்ட அப்படி பண்ணுவேனா? இத்தனை நாள் என்கிட்ட தானே அப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நான் போய் பண்ணுவேனான்னு கேட்குறீங்க. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் சுத்தமாக போச்சு. ப்ளீஸ் ராகுல்,
என்னை ஒரு தடவை மன்னிச்சிருப்பா. இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் வாட்டுக்கு இங்கேயே ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன். ஸ்வேதாட்ட போய் பேசணுமா சொல்லு, நானே போய் பேசுகிறப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இடத்த காலி பண்ணுற வேலையை மட்டும் பார்த்தா போதும். வேற எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். இது வரைக்கும் எனக்கு பண்ணீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் உங்கள்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, வந்துட்டீங்க போல. பத்திரமும் 3 நாள் பத்திரம் இருக்கு போலயே, இடமும் இருக்கும் போல. அதையும் நல்லா அமுக்கலான்னு பார்த்துட்டீங்கல்ல, நகை எல்லாமே. இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ஆனால் என்ன, அந்த கஷ்டம் பூரா வீணாக போச்சு. கடவுள் பாரு, நல்ல நேரத்தில் வந்து காட்டி கொடுத்துட்டாரு. இன்னும் 2-3 நாளில் கல்யாணம். சித்தி பாவம், அவங்க மனசு நோவக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். கடவுளே உங்களை காத்தி கொடுத்துட்டாரு. என்னோட ஸ்வேதா பாவம் அப்பவும் சொன்னான். அவளை அடிச்சுட்டு அவன் கூட சண்டை போட்டு வந்து உங்களை நம்பினதுக்கு எனக்கு நல்லா வேணும். போய் என் ஸ்வேதாக்கிட்ட முதல்ல சாரி கேட்கணும். அவ்வளவுதானா? இல்லை வீட்டில் மறுபடியும் எதுவும் பதுக்கி வச்சிருக்கீங்களா வேற பிளானோட? இல்லைப்பா, உங்கள் சித்தி கொடுத்தது அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைப்பா. சரி, மறுபடியும் ஏதாச்சும் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நான் அப்புறம் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதை என் மனசு மாறுறதுக்குள்ள 3 பேரும் போயிருங்க. இல்லைன்னா கொலை கேஸில் 3 பேரையும் உள்ள தள்ளிடுவேன். எப்படி வசதி? அச்சோ ராகுல், நீங்க வேற என்னையெல்லாம் சேர்த்து கொலகாரி சொல்றீங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை பூரா அவங்க பேர்ல மாத்தி கொடுக்கணும்னு என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கு கூட இன்னும் காசே தெரியல. ஏதாச்சும் செட்டில் பண்ணீங்கன்னா நான் பாட்டு போயிட்டுக்கிட்டே இருப்பேன். ஓ பிரியா, அது நிஜ பேரா இல்லை பொய் பேரா? அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம். செட்டில்மெண்ட்டு தானே. ஃபோன் பண்ணுறேன், வந்து தருவாங்க. வாங்கிக்கிறியா? அச்சோ இல்ல ராகுல், வேணாம். நான் 4 பேர்த்த கையேந்தியாச்சும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு செட்டில்மெண்ட்லாம் எதுவுமே வேணாம். நான் போறேன். உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும். நீங்கள் 2 பேரும் எப்படியா நின்றுக்கிட்டே இருக்கீங்க? எதுவும் வேணுமா? அதெல்லாம் தர்றதா இல்லை. ஏற்கனவே நிறையா என்கிட்ட இருந்து அனுபவிச்சுட்டீங்க. அதுவே உங்களுக்கு அதிகம்தான். போங்க, நான் போய் என்னோட ஸ்வேதாவை பார்த்துட்டு வரேன். நான் வரும்போது இங்கே யாரும் இருக்கக்கூடாது. இங்கேருந்து ஒரு குண்டு மணி கூட வெளியில் போகக்கூடாது. ஃபுல்லாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தெரிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்குல்ல? ஒரே ஒரு ஃபோன் தான். லைஃப் ஃபுல்லாக கழிவிங்க வேண்டியதான். எல்லாம் ஒன்னாலதாயா. இந்த வீட்டுக்கு வராத கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொன்னால் கேட்டியாயா? இப்போ பாரு, எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இத்தனை வருஷம் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அது பலனே இல்லாமல் போயிடுச்சு. சை, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா அவனே வந்து பார்த்துட்டேன். இப்படித்தான் வருவியாயா? பொழிஞ்சு நின்று பார்க்குற. அவன் பார்க்குறான்னு இல்லையான்னு கூட தெரியாதா உனக்கு? நீ வந்ததை பார்த்துட்டு அவன் பின்னாடியே வந்திருக்கேன். நான் என்னடி கண்டேன்? உன்னை பார்க்கலான்னு ஆசையில் வந்தேன். அது இப்படி முடிஞ்சிருச்சு. சரி வா போகலாம். இங்கே நின்னோம்னா வச்சுக்க, அப்போ நம்ம ஜெயிலே இருக்க வேண்டியதான். இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தோம், மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஈஸியாக சொல்லுவேன். சோத்துக்கு என்ன பண்ணுறது? பிச்சை எடுக்க முடியும். நல்லா உட்கார வச்சு உன்னை சோறு போட்டல. இனிமேல் நீ தான் வேலைக்கு போகணும். நான் என்னென்ன கேட்குறேனோ எல்லாம் வாங்கியாந்து தரணும். இன்னொல்ல தானே காரியம் பூரா கெட்டுச்சு. நல்லா சொகுசாக சாப்பிட்டியல்ல இத்தனை வருஷம். இனி எப்படி நீ வேலைக்கு போவேன்? என்னெல்லாம் போக முடியாது. வீட்டு வேலை கூட நான் செய்ய மாட்டேன். ஆள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் நான். இப்போ ஒன்றுமே இல்லைன்னா நான் ஏற்றுக்க முடியுமா? அடியே, உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கு சம்பாரிச்சு தானே போடணும். நான் போடுறேன். ஆனால் நீ கேட்குற அளவுக்குலாம் இல்லை. என்னால் முடிஞ்சதை போடுறேன். வா, இனிமேலாச்சும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆமாம், சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ராகுல் நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டேன்ல. சே, எப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சுனே தெரியல. இந்த ஸ்வேதா சொல்லி தெரியல. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ அவனாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணணுயா. சரி வாடி, எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். இது அவனோட வீடு. கேமரா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சொன்னேன்ல. பேசுறது கேட்டுச்சுன்னா வச்சுக்க, அப்புறம் நம்ம கழி திங்க வேண்டியதான். நீ பண்ணது கொலை. நான் இன்னும் உடந்தையா இருந்திருக்கேன். பேசாம வா. சொல்லுங்க மித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்னை தனியாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எங்கே என்னை பிடிக்காமலே போயிருமோன்னு நினச்சேன். நல்ல வேலை, பிடிச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை பார்க்க வந்தது வேறு விஷயம் பேசுறதுக்காக. பரவாயில்லைங்க, என்ன விஷயமா இருந்தா என்ன, நமக்குள்ள இனிமே ஒளிவு மறைவே கிடையாது. எல்லா இருந்தாலும் நம்ம தான் பேசிக்கணும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த சேரீல ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்கள் ஏன் என்னை லவ் பண்ணீங்க? ஏன் என்னை உங்களுக்கு பிடிச்சிச்சு?
நிறைய தடவை பார்த்துருக்கேங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் தான் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. ஒரு பார்வை பார்ப்பீங்க, பார்த்தாலும் அப்படியே போயிடுவீங்க. ஏன்னா நான் அழகா இல்லை நீங்கள் அவ்வளோ அழகா இருப்பீங்க. அதனால தான் பார்க்காமலே போயிடுவீங்க. அப்போ இருந்தே உங்கள் மேலே ஒரு லவ் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் வீட்டில் பேசிக்கலான்னு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேசினேன். ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நேற்று தான் சொன்னாங்க கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா? இல்லை சுரேஷ் தானே? ஆமாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம். மாமான்னு கூப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை சுரேஷ், நீங்கள் அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. நான் எதுக்கு உங்க பார்க்க வர சொன்னேன்னு தெரியுமா? எதுக்கு சொல்லியிருப்பீங்க? என்னை பார்த்ததே இல்லை, ஃபோட்டோ கூட காமிச்சாங்களான்னு தெரியல. அதான் என்னை பார்த்து உங்கள் மனசு விட்டு பேசலான்னு வந்திருப்பீங்க. கல்யாணத்தை இந்த மாதிரி நடத்தணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குல்ல, அதை சொல்லலான்னு வந்திருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணலாம். யார் என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். அது இல்லை சுரேஷ், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அம்மா வீட்டுக்குள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா என்னைய? இல்லைப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. அதை சொல்லலான்னு தான் வந்தேன். அம்மா பாட்டுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு தடபடலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏங்க என்னாச்சு? ஏதாச்சும் ரீசன் சொன்னால் தானே தெரியும். நான் அழகா இல்லை, அதை தானே பார்க்குறீங்க. உங்கள் அழகுக்கு நான் குறைச்சல் தான். ஆனால் உங்கள் மேலே அதிகப்படியான லவ் வச்சுருக்கேங்க. உங்களை நல்லா பார்த்துப்பேன். உங்களை தாங்குவேன். உங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உங்களை நல்லா ஃப்ரீடமாக வச்சுப்பேங்க. இதை விட என்னங்க வேணும்? அதெல்லாம் ஓகே தாங்க. அழகெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ காசு தான் பிரச்சனை. நீங்கள் அப்படியே மிடில் கிளாஸாகவே இருக்கிறீங்க. எனக்கு அந்த லைஃப் வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு. அதான் கொஞ்சம் வசதியாக இருக்கவங்கள கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், முடியலை. சரி, அம்மா பார்க்குறாங்கல்ல, அப்படியாச்சும் பார்க்கணும்ல. நம்ம ரேஞ்சுக்கே பார்த்தா எப்படி? அதான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா நம்ம வேணுங்கிறத வாங்குற அளவுக்கு இருக்கணும்ல, அந்த மாதிரி பையனை தான் பண்ணிப்பேன். அதனால சாரி, மன்னிச்சிருங்க. என்ன மித்ரா சொல்ற? காசு தான் வாழ்க்கையா? காசா வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மித்ரா. நம்ம சந்தோஷமா வாழலாம். என்ன அழகு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த மனசு போதும். உன் மனசை தான் நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் மறந்துடலாம். உன்னை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அதை பற்றி நான் கேட்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அதை வச்சு நான் சண்டை கூட போட மாட்டேன் மித்ரா. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். நான் உன்னை எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ கடன் வாங்கியாச்சும் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன். இல்லை சுரேஷ், அது சரிப்பட்டு வராது. எனக்காக இப்போ கடன் வாங்குவீங்க, அப்புறம் இந்த கடன் அடைக்க 2 பேரும் ஓடணும். சப்போஸ் முடியலையா, ஒன்னால தான் கடன் பட்டோம்னு டெய்லி சண்டை வரும். அப்புறம் நம்ம குழந்தைங்க பிறக்குங்க, படிக்க வைக்கிறதுல சண்டை. மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா, தமிழ் மீடியமா அப்படிங்கிற பிரச்சனை வரும். இதெல்லாம் நமக்கு வேணாம். இதை பற்றி யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் மனசை போட்டு எதுவும் குழம்பிக்காதீங்க. தெளிவாக இருங்க. நான் தெளிவாக இருக்கேன். இல்லை மித்ரா, காசு பணமே வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. அதெல்லாம் நான் புரிஞ்சு ரொம்ப நாளாச்சுங்க. காசு தான், எல்லாமே காசு தான். சரி, நான் வரேன். நீங்களே சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. நான் சொல்லிடுவேன் எங்கள் அம்மாட்ட. இப்போதைக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன். வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லிடுவாங்க. எங்கே போகிறதுண்ணா? அதனால தான் அமைதியாக இருக்கேன். நீங்களே சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. இந்த மித்ரா ஏன் இப்படி பேசுகிறா? அவங்க அம்மா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என் பிள்ளை நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவள் இப்படி இருக்காளே, இவளை மாற்றணுமே. நம்மளால் மாற்ற முடியுமா? கல்யாணம் வேணாங்கிறா. எப்படி நம்ம பண்ணுறது? பேசாமல் நிப்பாட்டிடலாமா? ஏதாச்சும் ஒன்று யோசிக்கணுமே. பார்க்கலாம், இங்கே தானே இருக்க போகிறோம். ஏதாச்சும் ஒன்று பார்த்துடலாம். நம்மளை மீறி இவளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இவளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ முடியுமா? அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? தலையில் அப்படியே அம்மி
தூக்குல தூக்கி போட்ட மாதிரி இருக்குடி. ஆசையாக மாப்பிள்ளைகிட்ட பேச வந்திருக்கான்னு பார்த்தா இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருடி, என் பேச்சை கேட்காமல தெரியுத. உன்னை ஒரு வழி பண்ணுறேன். எவ்வளோ நல்ல மனுஷன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், எதையுமே உன்னை கேட்க மாட்டேன், முன்னாடி நடந்ததெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இவளுக்கு எவ்வளோ திமிரு. மித்ரா, உன் கொழுப்பெல்லாம் அடக்கிறேன் இரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் வேணான்னு சொல்கிறக்கா இங்கே வந்திருப்பேன். உன் மேலே கொஞ்சம் டவுட் பட்டு தாண்டி நான் பின்னாலேயே வந்தேன். நான் நினச்சது சரியாக போச்சு. சின்ன பிள்ளையிலேருந்தே ஒத்த பொம்பளை பிள்ளைன்னு ஆசையாக பாசம் காட்டி செல்லம் காட்டி வளர்த்ததுக்கு நல்லா என் தலைமையில் ஏறி மிதிக்கிறேன். உன்னைய இனிமேல் ஒரு வழி பண்ணாதே, நீ அடங்கி உடங்கி வருவேன். உன்னைக்கே இவ்வளோ இருந்தா உன்னைய பெத்தவ எனக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கிறேன்டி. ஸ்வேதா இந்த வீடு தானே சொன்னா, ஆனால் வீட்டில் யாரையுமே காணுமே. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எப்படி இப்போ ஸ்வேதாவை பார்க்குறது? நம்ம தான் வீடு மாறி வந்துட்டோமா என்னன்னு தெரியலையே. யார் நம்பருமே எனக்கு தெரியாதே. ஃப்ரெண்டு நம்பர் தெரிஞ்சாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். யார் நம்பரும் தெரியாது. என்னோட ஸ்வேதா என்ன பண்ணுறானே தெரியலையே. சாரி ஸ்வேதா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். எங்கே ஸ்வேதா இருக்க? வந்துடுடி ப்ளீஸ்டி. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. இதுக்குடி இப்படி பண்ணுற? என் மேலே தாண்டி எல்லா தப்பும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, என்கிட்ட வந்துரு. என்னால் முடியலம்மா. தம்பி, யாருப்பா நீ? யார் வேணும் உனக்கு? அங்கிள், ஸ்வேதா என்னோட பொண்ணு தான். நீங்கள் யாரு? என் பொண்ணை தேடி எதுக்கு வந்திருக்கீங்க? அங்கிள், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸ்வேதாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பேசணும் அவள்கிட்ட. இல்லைப்பா, ஸ்வேதா வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காப்பா. என்னங்கள் சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்காளா? ஏன், என்னோட ஸ்வேதாக்கு என்னாச்சு சொல்லுங்க. உன்னோட ஸ்வேதாவா? என்ன சொல்கிற நீ? நீ யார் முதல்ல? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஸ்வேதா எங்கன்னு சொல்லுங்க அங்கிள். நான் யாருன்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோட ஸ்வேதாக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தா. எல்லாம் என்னால் தான். எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான். என்னால் தான் அப்படி. எதுக்கு இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் இருக்காவ? அவளுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தானே இருக்கா. தலைவலி காய்ச்சல்னு போயிருக்காளா? இல்லைப்பா, நேற்று வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. தூக்கு மாத்திரையை சாப்பிட்டா. காலைல எந்திரிக்கவே இல்லைப்பா. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துருக்கோம். எனக்கு தெரியாது, இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதாப்பா போகிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்னும் கண்ணு முழிக்கலையாப்பா. ஆமாம், நீ யார் முதல்ல அதை சொல்லு. என் பொண்ணுக்காண்டி இப்படி அழுகிற. நீ என்ன வேணும் அவளுக்கு? ஃப்ரெண்டா? உன்னை பற்றி அவள் என்கிட்ட சொன்னதே இல்லையே. நானும் உன்னை பார்த்ததே இல்லை. நீ யாருப்பா? என்னங்க சொல்றீங்க? என்னோட ஸ்வேதா தூக்கு மாத்திரை சாப்பிட்டாளா? எதுக்கு எங்கள் இப்படி பண்ணா? அவள் இப்படிலாம் பண்ண மாட்டாளே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னால் தான் இப்படி பண்ணியிருப்பா. அப்போவே சொன்னா, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு. நான் தான் கேட்டேனா, சித்தி தான் முக்கியம்னு வந்தேன். இப்போ பாருங்க, நல்லா அனுபவிக்கிறேன். வாங்கங்கள், ஸ்வேதாவை போய் பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்கான்னு தெரில. அவளை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ முதல்ல அழுகிறது நிப்பாட்டு. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. அங்கிள், இப்போதைக்கு அதை சொல்லலாமா என்னன்னு தெரியல. நான் ஸ்வேதாட்ட பேசிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். நானும் ஸ்வேதாவும் லவ் பண்ணோம் அங்கிள். ஒரு சின்ன பிரச்சனை. நான் தான் வேணான்னு சொன்னேன். அதனால தான் இப்படி பண்ணிட்டா. என்னால் தான் எல்லாமே. என்னை நீங்களாம் மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். சாரி அங்கிள். ஸ்வேதா சரியாயிருவாள்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. என்னப்பா சொல்ற? ஸ்வேதா லவ் பண்றாளா? ஆமா அங்கிள், என்னை வந்து வீட்டில் வந்து பேச சொன்னான். எங்கள் சித்தி தான் ஒத்துக்கவே இல்லை. அதனால நான் வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் ஒரு மாதிரியாகவே இருந்திருப்பா. ஆனால் எங்கள் சித்தியை பற்றி இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. அதான் ஸ்வேதாவை பார்க்கலான்னு ஓடி வந்தேன். ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் அங்கிள், வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ தானப்பா. என் புள்ள மட்டும் கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. வா, கண்ணு முழிக்கட்டவ, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், வாங்க போகலாம்.